வணக்கம் கைஸ். இந்த வார பல்லாவர சந்தையோட 2வது பார்ட் இது. முதல் பார்ட் ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த ஒயர்லெஸ் கேமரா வந்து இருந்தது. பார்க்கறதுக்கு புது கண்டிஷன்ல தான் இருந்தது. இது ஒண்ணு தான் இருக்குன்னு நெனச்சோம். ஆனா அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சிசிடிவி கேமரா வந்து வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பெரிய சிசிடிவி கேமராவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோனியோட ஹோம் தியேட்டர் செட் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஆஃபீஸ்லலாம் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் போடுவாங்கல்ல. ஃபிங்கர் பிரிண்ட்ல அதுவுமே வந்து இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேற கடைக்கு போயாச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட்ஸ் கார் வந்து இருந்தது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, புவர் கண்டிஷன்ல தான் இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோகானோட பெரிய டேப் இருக்குதுங்க. அது சைஸ் பார்த்தாலே தெரியும். மேல இருக்கு பார்த்தீங்களா? அது அது கூட கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு படா சைஸ்ல இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மினி பியானோ வந்து பார்த்தேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சவுண்ட்லாம் ஒர்க் ஆகிற கண்டிஷன்ல தான் இருந்தது. பக்கத்தில வந்து வாட்சஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு கண்டிஷன்ல தான் இருந்தது. பெருசா ப்ராப்ளம் இருக்க மாரி தெரியல அதில. ரொம்ப குட்டியான ஒண்ணு தாங்க. ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது. அதுக்கடுத்து அதே கடையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிட்டார் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிட்டார் கிட்ட இருந்ததுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு கீபோர்டும் இருந்தது. கீபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கண்டிஷன்ல தான் இருந்தது பார்க்கறதுக்கு. பெருசா எதுவும் டிஃபெக்ட் இருக்க மாதிரி வந்து தெரியல. ரெகுலராவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையில வந்து எப்பயுமே அந்த கிட்டாரு, அப்புறம் கீபோர்டு இந்த மாரி மியூசிக் ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேலுக்கு இருக்கும். எந்த வாரம் வந்தாலுமே ஏதாவது ஒரு கீபோர்டு இவர்கிட்ட கண்டிப்பா பார்க்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பழைய சீடிஸ்லாம் வந்து இருந்தது. துப்பாக்கி படத்தோட சிடி பாருங்க. இது ஒண்ணு இருக்கா? இன்னொரு துப்பாக்கி படத்தோட சிடியும் இருந்தது. இந்த மாரி நெறைய பட கலெக்ஷன் வந்து இந்த வாரம் பார்க்க முடிஞ்சது. புது பேக்கிங்லேயே வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது ஒரு சில வின்டேஜ் ப்ராடக்ட்டும் வந்து அந்த கடையிலேயே பார்க்க முடிஞ்சது. அதுவும் வந்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்புறம் அதே கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏகேஜியோட மைக் வந்து பார்க்க முடிஞ்சது. நல்லா ஒரு செம்ம வெயிட்டா இருந்தது. ஒரிஜினல் தான் அது. காப்பி மாரிலாம் தெரியல. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4500ன்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்ற மாரி தான் தெரிஞ்சது. நல்லா ஒர்க் ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டா தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசு கண்டிப்பா ரேட் அதிகமா இருக்கும் காய்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்ல இருக்க கடையில, இந்த மாதிரி ஒரு சின்ன படகு வந்து பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா வந்து நம்ம ஷோகேஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெர்ட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையில வந்து பார்க்க முடிஞ்சது. பேட்டரி அந்த செட்டோட வந்து இருந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த கடைக்கு வந்து போயாச்சு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிட்ஸ் பைக் இருந்தது. பைக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. பின்னாடி கார் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புவர் கண்டிஷன்ல தான் இருந்தது. அதுக்கடுத்து இந்த மீன் தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1500 அப்படின்ற மாரி வந்து சொன்னாரு. யூஸ்டு தான் இது. ஃபுல் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 1500 தான் சொன்னாங்க.